அப்படியானால் புருடார்த்தங்களை அவர் பாடினார் என்று எப்படி சொல்வது என்று கேட்டதற்கு பரிமேலழகர் சொல்கிறார், பாடியிருக்கிறார். ஒரு விஷயத்தை காட்டுவதற்கு ரெண்டு வழி இருக்கிறது. ஒன்று நேராக காட்டுவது, இன்னொன்று அதை போய் அடைகிற பாதையை காட்டுவது. ஒருத்தர் என்னை கேட்கிறார், இன்னார் வீடு எங்கே என்று கேட்டால் எனக்கு நேராக தெரியும், இந்த முன் வீடு தான் இது என்று காட்டுகிறேன். இப்படி காட்டலாம் ஒன்று. இன்னொருவர் வேறொருவருடைய வீட்டை கேட்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த ரோட்டால் போங்கள், இப்படி போங்கள், அதில் ஒரு ஒழுங்கை வரும், அதில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்திலே போங்கள், அதுதான் வீடு. உடனே அவர் வீடு காட்டினதுக்கு நன்றி என்கிறார். இப்போ நான் வீட்டை காட்டினேனா? வீட்டுக்கு போகிற வழியை காட்டினேன். திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? வீடு அடைவதற்கான வழியாகிய துறவரத்தை பாடினதினாலே துறவரம் என்பதை காரண வகையால் வீட்டுக்கு செல்கிற வழி என்று கொண்டு வீடும் பற்றி பாடினார் திருவள்ளுவர் என்று சொல்லுகிற மரபு நம் தமிழிலே இருக்கிறது. துறவரத்தை பாடினால் அதனுடைய முடிவு வீடு. ஆகவே காரண வகையால் வீட்டை பாடியிருக்கிறார் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். இதெல்லாம் நுட்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். அடுத்ததாக, இது ஏன் நாளும் பாடவில்லை என்பதற்கான கேள்விக்கான பதில். இனி திருவள்ளுவர் இந்த நூல் கட்டமைப்பு என்ன, அதை மட்டும் சொல்லுகிறேன். நூலினுடைய கட்டமைப்பு, திருவள்ளுவர் அந்த நூலை எப்படி அமைத்திருக்கிறார். வீடுகளிலே பெரிய பர்த்டேக்கு பெரிய கேக் கொண்டு வந்து வைப்பார்கள். கேக் கொண்டு வந்து வைத்தால் அப்படியே கேக்கு தின்ன முடியாது, எவனாலும் தின்ன முடியாது, எந்த வழியாலும் தின்ன முடியாது. அப்போ அதை வெட்டி துண்டுகளாக்க வேண்டும் சாப்பிடுவதற்காக. அம்மா என்ன செய்வாள், பிள்ளை கேக் வெட்டி மிளகு திரி ஊதி அதில் கத்தியை வச்ச உடனே தாயார் என்ன செய்வாள், அந்த கேக்கை முதல் இப்படி 4 பெரிய துண்டாக வெட்டுவார். அந்த துண்டையும் நாங்கள் சாப்பிட முடியாது. பிறகு என்ன செய்வார், அந்த துண்டை இன்னும் கொஞ்சம் கீழங்கிழமாக இப்படி வெட்டுவார். அதுக்கும் பெரிய துண்டு, சாப்பிடவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, அவ்வளோ பெரிய துண்டு ஒரு ஆளுக்கு. அப்போ இன்னும் அதை வடிவாக அழகாக கொடுக்க வேணும் என்றால் பிறகு அப்படி கீறின துண்டுகளை பிறகு சின்ன சின்ன துண்டாக வெட்டி கொடுத்தால் வாங்கி அப்படியே வாய்க்குள்ள வைக்கிறோம், சாப்பிட சுகம். திருவள்ளுவரும் அப்படித்தான் வெட்டினார். இந்த புருடார்த்தம் என்ற அந்த பெரிய கேக்கிலே 3 பெரிய துண்டு வெட்டினார். அறம், பொருள், இன்பம், 3 பெரிய துண்டு வெட்டினார். அது அந்த பெரிய துண்டுகளுக்கு பால் என்று பெயர் வைத்தார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இப்போ 3 பெரிய துண்டு, அதுக்கு பிறகு அது அப்படியே படிக்க முடியாது, அவருக்கே தெரிந்து விட்டது. பிறகு அந்த பெரிய துண்டுகளிலே கொஞ்சம் நீள நீள துண்டு வெட்டினார். அதுக்கு இயல் என்று பெயர். அதுவும் முழுசாக படிக்க முடியாது. பிறகு இன்னும் கொஞ்சம் துண்டு வெட்டினார். அதுக்கு அதிகாரம் என்று பெயர். அது கூட கூடி போய்விட்டது என்று நினைத்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 துண்டு வெட்டினார். அதுக்கு குறள் என்று பெயர். இதுதான் திருக்குறளுடைய கட்டமைப்பு.